அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு மந்திரத்தை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் உடனே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இதை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமாக மாற்றி அமைத்து தரக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இதை டெய்லியுமே நீங்கள் சொல்லும்போது எதை மனசுக்குள்ளே விரும்பினாலும் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நியாயமான கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும், செல்வ நிலை உயரணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், பொன் பொருள் ஆபரணம் தங்க நகை கூட சேர ஆரம்பிக்கும், உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை பார்க்க போகிறோம். அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் என்றைக்கு வேண்டும் என்றாலும் தொடங்கலாம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. அந்த நேரத்தில் நம்ம வைக்கப்படும் அனைத்து பிரார்த்தனைகள் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக சித்தி பெறும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள். அதுக்குன்னு நீங்கள் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கலாம் வேண்டாங்க. மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே படுத்திருந்தீங்களோ அதே இடத்துல உக்காந்துட்டு கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்தும் உங்களை தேடி வரும். அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருளும் உங்களுக்கு வசியமாகும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இதை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 மணியிலிருந்து, அதாவது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷம் சொல்லுங்கள். வெறும் தரையில் உட்காந்து சொல்லாதீங்க. ஏதாவது பெட்ஷீட்டு மேட்டு போட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு பலகை மேல் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்ணை நல்லா மூடிட்டு உங்கள் மூச்சை 2-3 தடவை நல்லா இழுத்து வெளியில் விட்டுட்டு பத்மாசனத்தில் உக்காந்துட்டு கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஞானம் தியானம் சாந்தம் ஹரி. ஓம் ஞானம் தியானம் சாந்தம் ஹரி. ஓம் ஞானம் தியானம் சாந்தம் ஹரி. மிகவும் எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. ஆனால் இதோட சக்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றியை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைத்து தரக்கூடிய அற்புதமான மந்திரம். அதனால் இதை டெய்லியுமே சொல்லலாம். முதல்ல என்னைக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கூட சனிக்கிழமை இருக்குது. விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறதுனால நாளைக்கு காலையிலேருந்து கூட இதை நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்ருக்க நாளை மட்டும் விட்டுட்டு மற்ற நாளில் தாராளமாக சொல்லலாம். அதே போல் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து கொண்டு சொல்லலாம். சப்போஸ் நாளைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாளை மறுநாள் இருந்து நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சொல்லலாம். குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அனைவருக்குமே ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும். வீட்டில் தங்க நகை சேரணும், அதாவது பொன் பொருள் சேரணும், செல்வ நிலை உயரணும், ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், ராஜ யோகம் ஏற்படணும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த மந்திரத்தையுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கள். ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. பணம் பொன் பொருள் அப்படின்னாலே பெருமாள் தான். பெருமாளுக்குரிய மிகவும் அற்புதமான ஒரு மந்திரங்க. இதை சொல்ல வீட்டில் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு கூட பணம் சேர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும். அதனால் இந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30லிருந்து ஒரு 5:30க்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதுக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாது. சுத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள். மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகையில் உட்காந்து இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே எப்படி சொல்லணும்னு சொன்னோன்னோ அதே முறையில் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நாராயணாய ஸ்வர்ணாய ஹரி ஓம். ஓம் நாராயணாய ஸ்வர்ணாய ஹரி ஓம். ஓம் நாராயணாய ஸ்வர்ணாய ஹரி ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை
ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்கள். அவ்வளோதான். சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். இல்லை அடுத்தது உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பவே முடியாத அதிசயங்களை நடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த 2 மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்வீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.